வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைம் டாக்கீஸ். நான் உங்கள் பிரைம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென் 10 ரைட்ஸ் உங்ககிட்ட கிடைச்சா எந்த மாதிரி ஒரு புது சீரிஸை நீங்கள் உருவாக்குவீங்க, அதோட ஸ்டோரி எப்படி போகும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வீடியோட கமெண்ட்ஸில் ஒரு நண்பர் நம்மள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அண்ட் ஆர்ஏ கேலக்ஸி தமிழும் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. அதனால் மட்டும்தான் இந்த வீடியோவை இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம். ஆக்சுவலி ஆர்ஏ கேலக்ஸி இதை பற்றி வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒருத்தர் இதே கேள்வி என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு. ஸோ அப்போ நான் அவருக்கு ஜஸ்ட் கமெண்ட்ஸில் மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு விட்டேன். இன்வென்சிபிள் சீரிஸ் மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி லைனோட ஒரு தரமான ஒரு சீரிஸை கொடுப்பேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். பட் வீடியோவாக போடணுன்ற ஐடியா இல்லை. இப்போ இவர் போட சொன்னதாலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்கிட்ட பென் 10 ரைட்ஸ் கிடைச்சா நான் எந்த மாதிரி ஒரு சீரிஸை உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் 18 வயசு பெண்ணை தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கதைக்கு மெயின் கேரக்டராக வைப்பேன். அது ஏன் 18 வயசுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆஸ்பத் அப்போ தான் நம்ம பெண்ணுக்கு மாஸ்டர் கண்ட்ரோலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாஸ்டர் கண்ட்ரோல் அப்படின்ற விஷயம் நம்ம பெண்ணுக்கு எப்படி கிடைக்குது, அது கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் லைஃப் எந்த மாதிரி மாறுது அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா என் சீரிஸோடைய ஒரு பேஸ் லைனாக இருக்கும். ஸோ நான் உருவாக்குற இந்த சீரிஸுக்கு ஆர்ட் ஸ்டைல் எப்படி வைப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜென்ரேட்டட் ரைட்ஸ் அண்ட் ஹீரோஸ் யுனைடெட் அப்படின்ற ஒரு படம் இருக்குது. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னுக்கு ஒரு ஆர்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், பயங்கர மாசாக இருக்கும் அந்த ஆர்ட் ஸ்டைல் பார்க்குறதுக்கே. அது பார்க்குறதுக்கு அனிமே மாதிரியும் இருக்காது, அண்டு அட் த சேம் டைம் சின்ன பசங்க பார்க்குற ஒரு கார்ட்டூன் ஸ்டைலையும் இருக்காது. கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. அந்த ஆர்ட் ஸ்டைல் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதில் நம்ம பென்னுடைய ஏலியன்ஸ் எல்லாமே மரணபங்கமாக இருக்கும். முக்கியமாக என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ராத்து பார்க்குறதுக்கு உண்மையிலே பயங்கர மாசாக இருப்பார் அந்த ஆர்ட் ஸ்டைலில். ஸோ ஆர்ட் ஸ்டைல் அப்படின்றது நான் அதை தான் வைப்பேன். ஸோ அடுத்து டியூரேஷன், எத்தனை சீசன் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் ஒரு 3 சீசன் வரைக்கும் எனக்கு சும்மா தோணுது, ஓகேவா. ஆனால் எபிசோடை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சீசனுக்கு 10 எபிசோடு தான் வைப்பேன். அதை தாண்டி நான் போகவே மாட்டேன். பென் 10 பார்த்தீங்கன்னா நிறைய சீசனில் அதிகமான எபிசோட்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க. பட் நான் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் தான் நான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எபிசோடுமே இருக்கும். இந்த 20 நிமிஷம் 22 நிமிஷம்லாம் பென் 10 வர மாதிரி நான் வைக்கவே மாட்டேன், ஓகேவா. ஸோ ஒரு சீசனுக்கு 10 எபிசோடு, அந்த 10 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் அந்த டைமே போதும். சூப்பரான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லா கேரக்டர்ஸும் கொடுத்து பேக் ஸ்டோரி சொல்லி ஒரு நல்ல ஆர்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே போதும். ஸோ அதனால தான் நான் 10 எபிசோட முடிச்சிட்டேன், ஓகேவா. அண்ட் மோரோவர் எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எல்சியூ இருக்கு இல்லையா நம்ம ஊரில், அதே மாதிரி மார்வலுக்கு எம்சியூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம பென் 10க்குன்னு ஒரு யூனிவர்ஸ் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதன்படி பார்க்குறப்போ நம்ம பென்னுக்கான சீரிஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகேவா. அதை தாண்டி நான் வேறு யாருக்கெல்லாம் சீரிஸ் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிராண்ட்பா மேக்ஸுக்கு நான் கண்டிப்பாக ஒரு டிவி சீரிஸ் ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த டிவி சீரிஸ் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளம்பர்ஸ் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய வில்லன்ஸுக்குமே நம்ம மேக்ஸ் டென்னிசன் அப்படின்னா யாருன்னு தெரியும். அந்த லெவலுக்கு ஏகப்பட்ட சம்பவங்களை அவருடைய சின்ன வயசில் அவர் செஞ்சிருப்பாப்ல, ஓகேவா. ஆனால் அது எதையுமே பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க நம்ம பென் 10 சீரிஸில். ஆனால் எல்லா வில்லன்ஸுக்குமே மேக்ஸ் டென்னிசன்னா யாரும் தெரியும். ஸோ அந்த லெவலுக்கு அவர் என்ன தான் பண்ணார் அப்படின்றதான் காட்ட போகிறேன். அதுக்குன்னு இவர் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரீக்வல் சீரிஸை எடுக்க போகிறோமா இவருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், ஓகே. நான் எந்த மாதிரி கொடுப்பேன் அப்படின்னா, ப்ரெசென்ட்டில் இருக்கிற நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் அவர் பாஸ்டில் செஞ்ச விஷயங்களை யோசித்து பார்க்குறாரு. ஸோ அப்படி யோசிக்கிறப்போ அவர் என்னெல்லாம் பண்ணாருன்றதை நாம் ஆடியன்ஸ் பார்க்க போகிறோம், ஓகேவா. அண்ட் அவர் பாஸ்டில் விட்டு வச்ச ஏதோ ஒரு மிச்ச மீதி திரும்ப அவரை தேடி இப்போது கரண்ட்டாக இருக்க அந்த கிராண்ட்பா மேக்ஸை தேடி வருது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஆளாக இருந்து இவர் எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்றதையும், நான் வயசானவன் தான்டா ஆனாலும் இன்னமும் அதே மேக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி பூந்து விளாட்றாப்புல அந்த மாதிரி ஒரு மரண பங்கமான சீரிஸ். வயசானாலும் சிங்கம் தான் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சீரிஸை பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட்பா மேக்ஸுக்காக நான் கொடுப்பேன், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நான் யாருக்காக சீரிஸ் கொடுப்பேன்னா, நம்ம குவென் அண்ட் கெவினுக்காக கொடுப்பேன். பட் இவங்களது பார்த்தீங்கன்னா நார்மலான பென் 10 சீரிஸ் மாதிரியோ அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன் பேக் மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு லவ் ட்ராமாவை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொடுப்பேன். அதாவது நம்ம பென் 10 இது வரைக்கும் பார்த்ததுலே பர்ஃபெக்ட் கப்புள்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி இன்னும் ஆடியன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லவ் ட்ராமாவை கலந்த மாதிரி ஒரு சீரிஸை நான் இவங்களுக்காக கொடுப்பேன். அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு நல்லா பிரச்சனை வருது, அதை 2 பேரும் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, லாஸ்ட்டாக அதெல்லாம் தாண்டி எப்படி திரும்ப ஒன்று சேர்ந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் ஆடியன்ஸ் டீப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சீரிஸ் கொடுப்பேன். அதுக்குன்னு ஃபைட்டே இருக்காதான்னு கேட்டால் அப்படிலாம் வைக்க மாட்டேன். ஆக்ஷன் மிக்ஸ்டு வித் லவ், அதுதான் கான்செப்டே, சரியா. அந்த மாதிரி ஒரு கதையை தான் நான் வெண்ணுக்கும் கெவினுக்கும் கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான டைம் ட்ராவல் சீரிஸ் யாரை வச்சுன்னா, நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸை வச்சியும் அண்ட் ஸ்பேனரை வச்சு நான் கொடுப்பேன். ஐ மீன் நம்ம பென்னுடைய பையன் கென் டெனிசன் இருக்கார் இல்லையா,
அவரை வச்சு நம்ம பேரடாக்ஸை வச்சு ஒரு பக்காவான டைம் ட்ராவல் சீரிஸை நான் கொடுப்பேன். நம்ம பேரடாக்ஸ் எப்படி நம்ம கென் டெனிசனை பார்த்து உங்கள் அப்பா அம்மாவை நீ தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேரடாக்ஸு நம்ம கென் கிட்ட டைம் ட்ராவல் டிவைஸை கொடுத்து என்னெல்லாம் பண்ண சொல்கிறாரு. ஸோ அந்த டிவைஸை நம்ம கென் எப்படி யூஸ் பண்ணி டைம் ட்ராவலிங்கை கற்றுக்கிறாரு. அண்ட் அப்படி அவர் கற்றுக்கிறப்போ என்னெல்லாம் தப்பு செஞ்சு அது மூலமாக என்ன பிரச்சனைகள் உருவாகுது அண்ட் அது மூலமாக எந்த மாதிரி வில்லன்ஸ் உருவாகுறாங்க, அவங்கள இவர் எப்படி ஃபேஸ் பண்ணி அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கிறதுக்கு இவர் முயற்சிகள் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி டைம் ட்ராவல் கூடவே நிறைய அட்வென்ச்சரஸான விஷயங்களை மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி நான் யாருக்கு சீரீஸ் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரையோ சீரீஸ் கொடுப்பேன். அதாவது 3 பேரை பேஸ் பண்ணி ஆளாளுக்கு ஒவ்வொரு எபிசோடுன்ற விதத்தில் 3 எபிசோடை மட்டுமே வச்ச ஒரு சீரீஸ். அது யாரை பற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம நேகா பென், அப்புறம் பேட் பென், பென்சாரோ, இவங்க 3 பேரை மட்டும் வச்சு ஆளாளுக்கு ஒவ்வொரு எபிசோடில் அவங்களுடைய உலகம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் அவங்களுக்குன்னு தனியாக கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சில சோலோ மூவிஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூட ஆசை இருக்குது. அதுவும் அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் தான். ஓகேவா? ஒரு 2 hours அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டியூரேஷனில் சோலோ மூவிஸ் கொடுக்கணும்னு ஆசை. அது யாருக்கெல்லாம் கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸுக்கு நான் தனியாக ஒரு சோலோ மூவி கொடுப்பேன். ஏன்னா நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் ஒரு பயங்கரமான டைம் ட்ராவலர்னு தெரியும். பட் அவருக்கு அந்த பவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா அவருக்கு எப்படி இவ்வளோ நாலேஜ் கிடைச்சது அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அவருக்கு எப்படி பவர்ஸ் கிடைச்சதுன்னு காமிச்சிருப்பாங்களே தவிர அது கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. கரெக்டாக? ஆனால் நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸுக்கு செலஸ்டியல் சேஃபியன்ஸ் வரைக்கும் தெரியும். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு நாலேஜ் இவருக்கு எப்படி கிடைச்சது, அந்த பவர்ஸ்லாம் கிடைச்சதுக்கப்புறம் இவர் என்னெல்லாம் பண்ணார், என்னென்ன தப்புலாம் பண்ணார், அதை எப்படி சரி பண்ணார் அப்படின்ற எல்லா ஸ்டோரிஸையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ மூவியை நம்ம பேரடாக்ஸ்க்காக மட்டுமே நான் கொடுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் வில்கேக்ஸுக்கு ஒரு சோலோ மூவி கொடுப்பேன். லைக் வில்கேக்ஸ் எங்கேருந்து வந்தார், அவர் எப்படி அவரோட பிளானட்டுக்கு அரசனாக மாறினார், அண்ட் அவ்வளோ பெரிய வார்லடாக மாறினதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்ற அவருடைய பாஸ்ட் லைஃப்பை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு கதை இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வில்கேக்ஸ் இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் நான் காமிப்பேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு சோலோ மூவி நம்ம வில்கேக்ஸ்க்காக மட்டுமே நான் தனியாக கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நோ வாட்ச் பென் பேஸ் பண்ணி ஒரு சோலோ மூவி கொடுப்பேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான பென் அவர் மட்டும் தான் இல்லையா? ஸோ ஆம்னிட்ரிக்ஸே இல்லாத ஒரு பென் அவருடைய லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு மூவி கொடுப்பேன். அண்ட் அந்த எபிசோடில் ஆம்னிட்ரிக்ஸ் இல்லைனாலும் அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பவர் கொண்ட ஒரு வெப்பன் ஒன்று கிடைக்குது. லைக் ஆஸ்கலான் மாதிரியோ இல்லை எக்ஸ்கேலிபர்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்பன் கிடைக்குது. அதை வச்சு இவர் எந்த லெவலுக்கு தன்னோட உலகத்தை காப்பாற்றுறாரு அப்படின்றத பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ மூவி கொடுப்பேன். ஸோ ஸ்டோரிஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நம்ம பென்னுக்கு என்னென்ன ஸ்பெஷலாக கொடுப்பேன் இந்த சீரீஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக்கான ஒரு புது ஆம்னிட்ரிக்ஸ். பழைய ஆம்ட்ரிக்ஸை நம்ம ஆஸ்வந்த் வாங்கிடுறாரு, புது ஆம்ட்ரிக்ஸை நம்ம பென்னு கொடுப்பேன். ஸோ அந்த புது ஆம்ட்ரிக்ஸில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம டோனி ஸ்டார்க்கு கிட்ட இருக்கிற ஜார்விஸ் மாதிரி இந்த ஆம்ட்ரிக்ஸ்லேயும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த யூனிவர்ஸில் எந்த பிளானட்டுக்கு போனாலும் சரி அந்த பிளானட்டுக்கு போன உடனே நம்ம பென் இருக்கிற இடத்த லொக்கேட் பண்ணி அந்த பிளானட் என்ன பிளானட், அதில் எந்த மாதிரி ஸ்பீஷீஸ்லாம் வாழும் அப்படின்ற ஃபுல் டேட்டாவையும் நம்ம பென் கிட்ட சொல்லும். ஸோ அந்த மாதிரி யூனிவர்ஸை பற்றின கம்ப்ளீட் டேட்டாவையும் பார்த்தீங்கன்னா ஆம்ட்ரிக்ஸ்குள்ளே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கும். நம்ம பென் கேட்குற நேரத்தில் அவருக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸை பார்த்தீங்கன்னா நான் ஆம்ட்ரிக்ஸுக்கு கொடுப்பேன். ஸோ அதை தாண்டி அவருக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் ஏதாவது கொடுப்பாரான்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன். ஆம்ட்ரிக்ஸ் மட்டுமே போதும். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பவர்ஸ் லைக் இந்த அல்டிமேட் ஏலியன் லாஸ்ட் எபிசோடில் நம்ம பெனுக்கு பார்த்தீங்கன்னா டிராகன் பவர், ஆஸ்கலான், அல்டிமேட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு கேரக்டரை நம்ம ரொம்ப ஓவர் பவராக காமிச்சிட்டோம்னா ஒரு ஃபைட்டுன்னு வரப்போ எப்படி வந்தால் ஜெயிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதில் சுவாரஸ்யமும் இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்கும் இருக்காது, ரொம்ப சப்பையாக போயிடும். ஸோ அவன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவன் எப்படி ஜெயிக்க போகிறான் அப்படின்றதான் கதையோட சுவாரஸ்யமே. ஸோ அதனால் நான் பென்னுக்கு ஓவர் பவர்லாம் காட்ட மாட்டேன். ஓகேவா? அண்ட் அட் த சேம் டைம் நம்ம பென்னுக்கு சீரிஸ் பார்த்தீங்கன்னா 3 சீசன் பிளான் பண்ணிருக்கேன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த 3 சீசனில் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு வில்லன். ஃபஸ்ட்டு சீசனுடைய வில்லன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வில்லன், பயங்கர பவர்ஃபுல் அப்படிலாம் காட்ட மாட்டேன். ஒரு சாதாரண ஒரு மனுஷன், செம்ம கிரவுண்டடான ஒரு வில்லனை தான் காட்ட போகிறேன். ஓகேவா? அண்ட் சாதாரண ஒரு மனுஷனாக இருந்துக்கிட்டு பென் டெனிசன் மாதிரி ஒரு ஆளையே இவன் எப்படி கதிகலங்க வச்சிட்டான் பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் வியந்து பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு வில்லனாக தான் நாங்கள் ஃபஸ்ட் சீசனில் கொடுப்பேன். ஸோ அந்த வில்லனுக்கு பென்னை எதிர்க்கிறதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்ம பென்னும் ஏகப்பட்ட ஏலியன்ஸும் அடிக்கடி பூமியில் நிறைய ஃபைட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி ஒரு இடத்துல ஃபைட் பண்ணுறப்போ அதில் ஒரு டேமேஜ் நடந்து அந்த டேமேஜோட இடுபாடுகளில் சிக்கி பார்த்திங்கன்னா நம்ம வில்லனுடைய ஃபேமிலியில் சில பேர் இறந்துடுறாங்க. ஸோ அப்போ நம்ம வில்லனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, பென் டெனிசன் அப்படின்ற ஒருத்தன் ஆம்ட்ரிக்ஸை வச்சுக்கிட்டு பூமியில் இருக்கிறதுனால தான் ஏலியன்ஸ் எல்லாரும் இவனை தேடி பூமிக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது, இவனே இல்லாமல் போயிட்டா எந்த பிரச்சனையுமே பூமிக்கு வராதுல்ல அப்படின்னு யோசிச்சு பென்னை பழி வாங்கணும்னு சொல்லி அந்த மோட்டிவோட இவர் கிளம்புறாரு. ஸோ அதுக்காக இவர் என்னெல்லாம் செய்கிறாரு அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் சீசனுடைய கதை. அண்ட் ஃபர்ஸ்ட் சீசனோட எண்டிங்கில் நம்ம பென்னுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை அவர் கொண்டுறாரு. யார் என்னன்னா அதில் ஒரு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஓகேவா, அவரை பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கொண்டுறாரு. அதனால் கடுப்பான நம்ம பென் பார்த்திங்கன்னா வெறி கொண்டு போய் அவரை கொல்லலான்னு அப்படின்னு வரும்போது அப்போ தான் நம்ம பென்னுக்கு புரிய வருது, நம்மள மாதிரி தான் இவனும் இருந்திருக்கான், தனக்கு க்ளோஸானவங்களை இழந்ததுனால தான் இவன் இவ்வளோ பண்ணான், இப்போ நாமளும் இவனை கொன்னோம்னா இவனுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும்னு சொல்லி அந்த இடத்துல அவனை கொல்லாமல் மன்னிச்சு விடுறாரு நம்ம பென். அந்த இடத்துல நம்ம பென்னுக்கு ஒரு ரிடம்ஷன் ஆர்க்க கொடுக்குறோம். அண்ட் தனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எழுந்ததுனால நம்ம பென் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்குள்ளே போகிறார், ஓகேவா. ஸோ எது மேலேயும் ஈடுபாடு இல்லாமல் ரொம்ப கவலையாக சுற்றிட்டு இருக்காரு, ஓகேவா. ஸோ இதோடைய சீசன் 1 நம்ம முடிக்கிறோம். அந்த வில்லனை தூக்கி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா இவர் டிப்ரெஸ்டாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கிராண்ட்பா என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு புதுசாக ஒரு பார்ட்னரை ஏற்பாடு பண்ணுறாரு, ஓகேவா. ஸோ ரூக் பிளாங்கோ அவர் பூமியில் இருக்கிற பிளம்பர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஹெட் ஆக மாட்டார். ஸோ அதனால் பார்ட்னர் இல்லாமல் நம்ம வெளில சுற்றிட்டு இருக்கப்போ இவனுக்கு ஒரு புதுசாக ஒரு பார்ட்னர் ஏற்பாடு பண்ணுறாங்க. அண்ட் அந்த பார்ட்னராக நம்ம காய்கிரீன் உள்ளே வராங்க, ஓகேவா. ஸோ காய்கிரீன் நான் இப்படி தான் திரும்ப என் ஸ்டோரிக்குள்ளே கொண்டு வருவேன். ஆக்சுவலி நிறைய பேர் சொன்ன விஷயம், நம்ம காய்கிரீனுக்கும் பென்னுக்கும் ஒரு ப்ராப்பரான ஸ்டோரி டெவலப்மெண்ட்டே கிடையாது, அப்படி இருக்கிறப்போ இவங்க தான் பென்னோட ஒய்ஃப்னு முடிச்சிட்டாங்க, அது நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு பர்சனலாக அந்த பேர் பிடிக்கும், ஜூலியை பிடிக்காதெல்லாம் கிடையாது, ஜூலி பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதை தாண்டி எனக்கு இதை ஏன் பிடிக்கும் அப்படின்னா ஸ்டோரி தான். யோசிச்சு பாருங்க, லைஃப்பில் நம்ம சின்ன வயசில் நமக்குலாம் ஒரு க்ரஷ் இருந்திருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு ரீசனால அவங்கள நம்மளால் அடைய முடியாமல் போயிருக்கோம். அண்ட் லைஃப் அப்படியே சுற்றும் நிறைய பேரை பார்ப்போம் போவோம். பட் கடைசியில் சுற்றி வந்து நம்ம யாரை ஃபஸ்ட்டு பார்த்தோமோ அவங்ககிட்டயே லைஃப் நின்றுச்சுன்னா சூப்பராக இருக்கும்ல அந்த கதை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் நம்ம பென்னுக்கும் இங்கே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இவங்களுடைய பையன் டைம் ட்ராவல் பண்ணி வந்து என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற இவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டோரியே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேர் ரொம்ப ஃபேவரெட்டு. அண்ட் ஃபேன்ஸோடைய ரெக்வஸ்ட்டு நான் ஏன் சீரிஸில் தீர்த்து வைப்பேன், இவங்க 2 பேருக்கும் ஒரு ப்ராப்பரான கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்து இவங்க ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆர்க்கை கொடுத்து நான் அதை நல்லா டெவலப் பண்ணுவேன் செகண்ட் சீசனில். அண்ட் செகண்ட் சீசனில் நம்ம இயான் தான் வில்லனாக வர மாதிரி நான் காட்டுவேன். ஏன்னா இயானோட பொட்டன்ஷியலை நிறைய இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டாங்களோலாம் எனக்கு தோணிருக்கு. ஸோ செகண்ட் சீசனில் இயான் எந்த லெவலுக்கு ஒரு மரண பங்கமான வில்லன் அப்படின்ற மாதிரி காட்டுவேன். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சீசன் வில்லன் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம பென்னுக்கு ஒரு கட்டத்தில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் காட்டுவேன். அண்ட் ஹெல்ப் பண்ணி அவருடைய உயிரை ஒரு இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு மற்றவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. அதாவது ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் நிறைய தப்பு பண்ணிட்டார், ஓகேவா. அதுக்கு பரிகாரமாக நான் என் உயிரை கொடுத்து நிறைய பேரை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரை வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த வில்லனுக்கு ஒரு நல்ல ரிடம்ஷன் கொடுத்து அவருடைய கேரக்டரை என் பண்ணுற மாதிரி நான் முடிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த இயானை டிஃபீட் பண்ணிடுறாரு நம்ம பென்னு. அப்போ தான் நம்ம பென்னுக்கு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் தெரிய வருது, இயான் இன்னொரு மிகப்பெரிய வில்லனுக்காக வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி. அது யாருன்னு இதை விசாரிக்கிறப்ப தான் தெரிய வருது, அந்த வில்லனே நம்ம பென் தான். ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஈவில் பென் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த மல்டிவர்ஸையுமே கதிகலங்க வச்சுட்டு நம்ம பிரைம் பென் நோக்கி வந்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்றதான் சீசன் 3ல கொண்டு போவோம், ஓகேவா. ஸோ இந்த சீசன் 3க்கான லீடாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா சீரீஸ் அப்புறம் சோலோ மூவிஸ்லையுமே ஒவ்வொரு லீடை வச்சு தான் நான் முடிப்பேன். அந்த லீடு எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த சீசன் 3யோட கனெக்ட் ஆகும். ஸோ இந்த சீசன் 3 எல்லாத்துக்கும் ஒரு ஃபினாலே மாதிரி, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் பார்த்தீங்கன்னா என் சீரிஸ் இருக்கும். ஃபைட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரத்த காட்சிகள்லாம் வைக்க மாட்டேன். ஐ மீன் இன்வென்சிபிள் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க குடல் குந்தாரையெல்லாம் பிச்சுட்டு போகிற மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த லெவலில் நான் வைக்க மாட்டேன். ஒரு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு ஃபைட் வைப்பேன், ஓகேவா. அதுக்குன்னு ரொம்ப சப்பையெல்லாம் காட்ட மாட்டேன். நான் எந்த மாதிரி ஃபைட் வைப்பேன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் படத்தில் ஃபைட் பங்கமாக இருக்கும் பாருங்கள், அந்த லெவலுக்கு ஒரு தரமான ஃபைட் தான் நான் கண்டிப்பாக வைப்பேன், ஓகேவா. செம்ம இன்டென்ஸாக இருக்கும், பட் ஓவராக வல்கர் கண்டென்ட் இருக்காது, அவ்வளோதான் நான் சொல்ல வர விஷயம். ஸோ அதே மாதிரியே எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் காட்டுவேன், ஏகப்பட்ட ஏலியன்ஸ் காட்டுவேன், எல்லாருக்கும் சூப்பர் பவர்ஸ் காட்டுவேன், பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி மெய்மா இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை காட்டுவேன், ஃபேண்டஸ்டிக்லாம் நிறைய விஷயங்களை காட்டுவேன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை நிரப்பி தான் பார்த்தீங்கன்னா நான் கொடுப்பேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணி என்னோட கதையை முடிப்பேன். ஸோ இதுதான் மக்களே பென் 10 சீரிஸோடைய ரைட்ஸ் ஒருவேளை என்கிட்ட கிடைச்சா நான் செய்ய போகிற விஷயங்கள். இவ்வளோ ஆசை இருக்குது, பட் எல்லாமே நிராசை தான், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் எல்லாம் சும்மா ஒரு இமேஜினேஷன் தானே. ஸோ இதேமாரியே உங்ககிட்ட பென் 10 சீரிஸ் கிடைச்சா நீங்கள் எந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதேமாரி இன்னொரு வேறு லெவல் வீடியோவில் திரும்பவும் பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம், அதுவரை சந்திப்போம். பை பாய்.